துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டேஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, விமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்மகுணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், ஜசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாருக்கான அஞ்சலி 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 வரை மெசோன் ஃபுனேரேர் de வில்தனோஸ், 95 ரூ மாசல் சம்பா, 93 430 வில்தனோஸ் எனும் முகவரியில் நடைபெறும். திருப்பலி பூசை 27/8/2026 வியாழக்கிழமை மதியம் 1:30 முதல் 3:30 வரை எக்லீஸ் செம் மொரிஸ் துலா புவாசியேர், 59 ரூ எதுவா பிராண்ட்லி, 93 100 மொந்த்ரோய் எனும் முகவரியில் நடைபெறும். பூதவுடல் நல்லடக்கம் 27/8/2026 வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு சிமித்தேர் 30 அவென்யூ ஜோ மூலா, 93 100 மொந்த்ரோய் எனும் முகவரியில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் குடும்பத்தினர். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் தெற்கு பகுதி கிராமம் ஒன்று சூறாவளியால் சின்னாபின்னமாகியுள்ளது. நேபாளம் திபெத் வெள்ள பேரிடரில் பலியானோர் எண்ணிக்கை 160ஆக உயர்வடைந்துள்ளது. அங்கிருந்த 80 பிரெஞ்சு பிரஜைகள் தேடப்படுகிறார்கள். கனடா மான்ட்ரியல் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் பிரெஞ்சு பி நிறுவனத்தின் ஏர்பஸ் 350 விமானம் மோதியதில் பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விமான பணிப்பெண்ணின் மார்பக புற்றுநோய்க்கும் விண்வெளி கதிர்வீச்சுக்கும் தொடர்பு என்று பிரான்ஸ் நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வனேர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வனேர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு
ஆ து பே ஆ பே து வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ ஆரம் கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சின் தெற்கு பகுதி கிராமம் ஒன்று சூறாவளியால் சின்னாபின்னமாகி இருக்கிறது. குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் தலையில் குண்டுகள் வீசப்பட்டதைப் போல உணர்ந்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள். பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள ஓடு மாவட்டத்தின் போமாஸ் கிராமத்தை ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை பிற்பகல் தாக்கிய மிக வலுவான சூறாவளி கிராமத்தையே பெரும் அழிவுக்கு உள்ளாக்கியது. சுமார் 1000 பேர் வசிக்கும் போமாஸ் கிராமத்தில் உள்ள 500 வீடுகளில் ஏறத்தாழ 2/3 பங்கு வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சுமார் 50 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. திங்கட்கிழமை மாலை 4:57 அளவில் கிராமத்தில் இயல்பான கோடை மாலை நிலவியது. அப்பொழுது அந்தோனி எடன் என்ற 49 வயது நபர் தனது வீட்டின் பல்கனியில் இருந்து கருமேகங்கள் திரள்வதை படம் பிடிக்க தொடங்கினார். அவரது கூற்றின்படி வானம் தாழ்ந்து வருவது போலவும் அதன் நிறம் மாறுவதும் தெரிந்தது. பின்னர் வானத்தில் இருந்து தரையை நோக்கி ஒரு கயிறு போன்ற வடிவம் தோன்றியது. அது படிப்படியாக சூறாவளியாக உருவெடுத்தது. சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மேகச்சூழல் உருவாகி மிக வேகமாக கிராமத்தை நோக்கி நகர்ந்தது. அதன் சத்தம் பூச்சிகளின் ரீங்காரத்தைப் போலவும் தொலைவில் கேட்கும் இயந்திரத்தின் மந்தமான ஓசையைப் போலவும் இருந்ததாக எடன் விவரித்துள்ளார். இந்த காட்சியை அவர் சுமார் 5 நிமிடங்கள் படம் பிடித்தார். மாலை 5:02 அளவில் சூறாவளி மறைந்துவிட்டது. ஆனால் அதற்குள் போமாஸ் கிராமம் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது. கிராமமே இல்லாமல் போயுள்ளது. அப்போது கிராம திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நகர மன்றத்தில் நடைபெற்றதாக மேயர் எர்வே ஜினே தெரிவித்துள்ளார். தாங்கள் வெளியே வந்தபொழுது கிராமமே இல்லை, அது முழுமையான குழப்பமாக இருந்தது என்று மேயர் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பல வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளன. கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. கிராம மக்கள் அனுபவித்த அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அங்குள்ள ஒருவர் இதை தங்கள் தலையில் குண்டுகள் வீசப்பட்டதைப் போல இருந்தது என்று விவரித்திருக்கிறார். நேபாளம் திபெத் வெள்ளப் பேரிடரில் பலியானோர் எண்ணிக்கை 160ஆக உயர்வடைந்துள்ளது. நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட மிக பயங்கரமான திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 160 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேபாள காவல்துறை இதுவரை 157 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. திபெத் பகுதியில் மேலும் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 100கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குகின்றனர். நேபாளத்தில் மாத்திரம் 484 சுற்றுலா பயணிகள் தொடர்பில்
தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களில் 391 பேர் வெளிநாட்டவர்கள். நேபாளத்தில் ரசுவா மாவட்டத்தில் பனிப்பாறை மற்றும் பாறைகள் சரிந்து ஆற்றில் பெரும் தடுப்பு உருவாகியதைத் தொடர்ந்து திடீரென பெருக்கெடுத்த வெள்ளமே இந்த பேரழிவுக்கு காரணமாக இருக்கலாம் என முதல் கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வீதிகள், பாலங்கள், வீடுகள், நீர் மின் நிலையங்கள் பெருமளவில் சேதமடைந்திருக்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மோசமாக சேதமடைந்த வீதிகள் மற்றும் அதிகரித்து வரும் நீர்மட்டம் காரணமாக சில பகுதிகளை உலங்கு வானூர்திகளால் கூட அணுக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டவர்களும் அங்கு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களின் நிலை குறித்து பிரெஞ்சு அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அங்கிருந்த 80 பிரெஞ்சு பிரஜைகள் தேடப்பட்டு வருகின்றார்கள். இந்த பேரழிவில் பல வெளிநாட்டு பயணிகளும் சிக்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமை தொடர்ந்து மாறி வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கையும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மொன்றியல் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் மோதியதில் பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆகஸ்ட் 24 இரவு சுமார் 7:30 அளவில் விமான நிலைய தரை பணியாளர் ஒருவர் விமானத்தால் மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்தவர் சாம்சிக் நிறுவனத்தில் பணியாற்றிய தரை பணியாளர். பிரெஞ்சு பி நிறுவனத்தின் ஏர்பஸ் A350 விமானம் பரிசுக்கு புறப்படுவதற்காக பின்னோக்கி நகர்த்தப்பட்ட பொழுது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பணியாளர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் அங்கு உயிரிழந்திருக்கின்றார். விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கனடா போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணையை தொடங்கியிருக்கின்றது. தொழிலாளர் பாதுகாப்பு அதிகாரிகளும் தனியான விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்த பயணிகள் மற்றும் விமான நிலைய பணியாளர்கள் ஆகியோருக்கு உளவியல் ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவிக்கின்றது. வாழ்க்கை, வதிவிடம், வாகனம் இம்மூன்றுக்கும் காப்புறுதி அவசியம். ஆனால் கட்டாயம் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் கட்டாயம். நீங்கள் ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு வாகனம் வச்சுக்கக்குள்ள நீங்கள் கட்டாயமாக இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன கேரண்டி தேவை என்று ஆலோசனை கேட்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டு தருவோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் எஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. விமான பணிப்பெண்ணின் மார்பக புற்றுநோய்க்கும் விண்வெளி கதிர் வீச்சுக்கும் தொடர்பு என்று பிரான்ஸ் நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. பிரான்சில் முதல் முறையாக விமான பணியாளரின் மார்பக புற்றுநோய்க்கு விண்வெளி கதிர்வீச்சு ஒரு காரணியாக இருக்கலாம் என பிரான்ஸ் நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. 59 வயதான முன்னாள் ஏர் பிரான்ஸ் விமான பணிப்பெண் சோஃபி லைனோல் தமக்கு ஏற்பட்ட மார்பக புற்றுநோய் பணிச்சூழலால் ஏற்பட்ட தொழில்சார் நோய் என அங்கீகரிக்க கோரி வழக்கு தொடுத்திருந்தார். தென்மேற்கு பிரான்சின் பயோன் நகர நீதிமன்றம் வழங்கிய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பில் விமான பணியில் ஏற்படும் புற்றுநோய் அபாயங்களில் 3 குறிப்பிட்டிருக்கிறது. விண்வெளி கதிர்வீச்சு, மற்றவர்கள் புகைக்கும் புகையை சுவாசித்தல், நீண்டகால இரவு பணி. குறிப்பாக ஏர் பிரான்ஸ் விமானங்களில் 2000ஆம் ஆண்டு வரை புகைப்பிடிக்க அனுமதி இருந்தது என்பதும் வழக்கில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்தது. லைனோல் 1989 முதல் 2019 வரை ஏர் பிரான்ஸ் விமான பணிப்பெண்ணாகவும் பின்னர் முதன்மை விமான பணியாளராகவும் பணியாற்றியுள்ளார். அந்த காலகட்டத்தில் அவர் 12,600 மணி நேரம் விமானத்தில் பணியாற்றியிருக்கிறார். அதில் பாதிக்கும் அதிகமானவை இரவு நேர பயணங்களாகும். நீண்ட தூர விமானங்கள், குறிப்பாக பாரிஸில் இருந்து புறப்பட்டு வட துருவ பகுதிக்கு அருகில் செல்லும் உயரமான விமான பயணங்களில் விண்வெளியில் இருந்து வரும் கதிர்வீச்சுக்கு வெளிப்பாடு அதிகமாக இருக்கக்கூடும். தற்போது புற்றுநோயில் இருந்து மீண்டு வரும் லைனோல் இந்த தீர்ப்பு முன்கூட்டியே ஓய்வு பெறுவதற்கும் எதிர்காலத்தில் தேவையான சிகிச்சைகளுக்கான செலவுகளை பிரெஞ்சு சுகாதார அமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு வழிவகுக்கிறது. மேலும் விமான பணியாளர்களிடையே மார்பக புற்றுநோயை தொழில்சார் அபாயத்துடன் தொடர்புபடுத்தும் சட்டபூர்வ முன்னுதாரணமாக இந்த தீர்ப்பு அமையக்கூடும் என்று அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை இந்த நடவடிக்கையை எடுக்க துணியாத மற்றைய பெண்களுக்கும் இந்த தீர்ப்பு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதே தனது மிகப்பெரிய விருப்பம் என்று லைனோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் கேப்ரியல் அத்தால் எலிசே மாளிகையில் தனது துணைவர் ஸ்டீஃபான் செஜிர்னேவுடன் வசிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் கேப்ரியல் அத்தால் தாம் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பாரிஸில் உள்ள எலிசே மாளிகையில் தனது காதல் துணைவரான ஸ்டீஃபன் செஜூர்னே உடன் வசிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை எல்சிஎல் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அத்தால் தாங்கள் ஒன்றாக வாழ்வதாகவும், ஆனால் தங்களுக்கென தனித்தனி பாதைகளும் தனித்தனி பொறுப்புகளும் உள்ளன, அதை மாற்றும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார். இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் ஸ்டீஃபான் செஜூர்னே தற்பொழுது ஐரோப்பிய ஆணையத்தின் நிர்வாக துணை தலைவராகவும் தொழில் மற்றும் ஒருங்கிணைந்த சந்தை விவகாரங்களுக்கு பொறுப்பானவராகவும் பதவி வகிப்பதுதான். அவரது தற்போதைய பதவிக்காலம் 2029 வரை உள்ளது. எனவே அத்தால் பிரான்ஸ் குடியரசுத் தலைவராகவும் செஜூர்னே ஐரோப்பிய ஆணையத்தின் முக்கிய பொறுப்பில் இருப்பவராகவும் இருந்தால் பிரான்ஸ் தேசிய நலன்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நலன்களுக்கும் இடையே நலன் முரண்பாடு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய ஆணைய உறுப்பினர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய கடமையை கொண்டுள்ளனர். செஜூர்னே தற்பொழுது ஐரோப்பாவின் தொழில் போட்டித்திறன், ஒற்றை சந்தை உள்ளிட்ட முக்கிய கொள்கைகளை கவனித்து வருகின்றார். அத்தால் செஜூர்னே இருவரின் பேச்சாளர்களும் இந்த சாத்தியமான நலன் முரண்பாடு குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளனர். இது அத்தால் தற்பொழுது குடியரசுத் தலைவராகிவிட்டால் என்பதல்ல, 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்வார் என்ற அவரது கருத்தாகும். அத்தால் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆன்சாம்பிள் பூலா ரிப்பப்ளிக் குழுவின் தலைவராகவும் உள்ளார். கேப்ரியல் அத்தால் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எலிசே மாளிகையில் தனது துணைவர் ஸ்டீஃபான் செஜூர்னேவுடன் வாழ்வார் என்று பகிரங்கமாக கூறியிருப்பது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் சூழலில் தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமன்றி அரசியல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நலன் முரண்பாடு பற்றிய விவாதத்தையும்
ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் லாஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறியத் தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத் பாரிஸ் 10 கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் இந்தியா இணைந்து உலங்கு வானூர்தி இயந்திரங்களை தயாரிப்பதில் ஈடுபடுகின்றன. பிரான்ஸ் இந்தியா இடையிலான பாதுகாப்பு மற்றும் விமான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் வகையில் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் மற்றும் பிரான்சின் சஃப்ரன் ஹெலிகாப்டர் என்ஜின் இணைந்து புதிய தலைமுறை ஹெலிகாப்டர் என்ஜினை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்த ஒப்பந்தம் ஆகஸ்ட் 26 அன்று கையெழுத்தானது. புதிய என்ஜினுக்கு அரவள்ளி என பெயரிடப்பட்டுள்ளது. 50-50 கூட்டுத் திட்டம். வடிவமைப்பு, மேம்பாடு, உற்பத்தி, விநியோகம், நீண்டகால பராமரிப்பு மற்றும் ஆதரவு ஆகிய அனைத்தும் இதில் அடங்குகின்றன. உற்பத்தி இந்தியாவின் கர்நாடக மாநிலம் டுமாக்குரு பகுதியில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் உள்நாட்டு விமான என்ஜின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் தனிப்பட்ட ஹெலிகாப்டர் திட்டத்தை தாண்டி பிரான்ஸ் இந்தியா பாதுகாப்பு மற்றும் விமான தொழில்நுட்ப கூட்டாண்மையின் அடுத்த கட்டமாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் சொடெக்ஸோ 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. பிரான்ஸைச் சேர்ந்த உணவு மற்றும் கேட்டரிங் சேவை நிறுவனமான சொடெக்ஸோ தனது போட்டித் திறனை அதிகரித்து வளர்ச்சியை வேகப்படுத்தும் மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரான்சில் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை குறைக்க திட்டமிட்டுள்ளது. 963 பணியிடங்கள் நேரடியாக நீக்கப்பட உள்ளன. இது பிரான்சில் உள்ள சொடெக்ஸோ பணியாளர்களில் சுமார் 4% மேலும் நிறுவனத்தின் தலைமையகத்துடன் தொடர்புடைய தனியான மறுசீரமைப்பு திட்டம் மூலம் மேலும் 134 பணியிடங்கள் நீக்கப்படக்கூடும். இதனால் மொத்தமாக 1097 பணியிடங்கள் வரை பாதிக்கப்படக்கூடிய நிலை உள்ளது. வளர்ச்சியை விரிவுபடுத்துதல், போட்டித்திறனை மேம்படுத்துதல், நிறுவனத்தின் செயல்பாடுகளை சீரமைத்தல் என்பன சொடெக்ஸோ மறுசீரமைப்பின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பிரான்சில் வேலைவாய்ப்பு சந்தை மற்றும்
நிறுவனங்களின் செலவு கட்டுப்பாடு தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியில் வெளியாகியிருக்கிறது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.